அப்பாவுக்காக மகன் நடத்திய அரசியல் போர், பாகுபலி படத்தையே தூக்கி சாப்பிட்ட த்ரில்லான ரிவெஞ்ச். ஆல் ஏரியாவிலும் சிதறவிட்ட நாரா லோகேஷ் யார்? 400 நாட்கள் 4000 கிலோமீட்டர் நடைப்பயணம். ஒரே நேரத்தில் மக்களவையிலும் சட்டமன்றத்திலும் தெலுங்கு தேசத்தின் குரலை ஓங்கி ஒலிக்கச் செய்த நாரா லோகேஷ் என ஆந்திர மக்களால் புகழ்ந்து தள்ளப்படுவது எப்படி? தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் மகன் 41 வயதான நாரா லோகேஷ் MBA பட்டதாரி. பல ஆண்டுகளாகவே அந்த கட்சிக்கு அவர் அரசியல் ரீதியாகவோ தந்தையினுடனோ உழைக்காதவர் என்றே கூறலாம். கடந்த 2017-2019 காலங்களில் அப்படி அரசியலில் களம் காணாதவர். ஆனாலும் IT பஞ்சாயத்து ராஜ் அமைச்சராக வீற்றிருந்த கதையெல்லாம் விமர்சனங்களுக்கே உள்ளானது. 2019 ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி வெறும் 23 இடங்கள் மட்டுமே பெற்று தோல்வி அடைந்த நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வந்தன. ஆம், அப்போது ஜெகன்மோகனும் புரட்சிகரமான வளர்ச்சியை பெற்றிருந்தார். ஆனால் 2024 சட்டமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத அளவில் 175 உறுப்பினர்களை கொண்ட ஆந்திர பிரதேச சட்டமன்றத்தில் 135 இடங்களை சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கைப்பற்றுகிறது. அந்த கூட்டணியில் பவன் கல்யாண் தலைமையிலான ஜனசேனா கட்சி 21 இடங்களை கைப்பற்றியது. பாஜகவுக்கு 8 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. தெலுங்கு தேசத்தின் இந்த வெற்றிக்கு சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் தான் புத்துயிர் அளித்தார் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஆந்திர பிரதேசத்தில் மங்களகிரி தொகுதியில் போட்டியிட்டு 91,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் நாரா லோகேஷ். அதனை அவர் சாதாரணமாக பெற்றுவிடவில்லை. 4000 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டு தெலுங்கு தேசம் கட்சிக்காக 400 நாட்கள் பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார். கோடிக்கணக்கான மக்களை அவர் சந்தித்து வெறித்தனமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவரோடு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கைகோர்த்தனர். அந்த கட்சியில் புதிதாக மில்லியன் கணக்கானோரை இணைத்தார் நாரா லோகேஷ். மக்களிடம் அவர் நட்பாக பழகுவதையும் வயதானவர்களிடம் அவர் அன்பு செலுத்துவதையும் மக்கள் பிரச்சனைகளை நேரில் அமர்ந்து பேசி தெரிந்து கொண்டதையும் அவர் நடைப்பயணத்தின் போது வெளியிடப்பட்ட பல காணொளிகளில் காண முடிந்தது. ராகுல் காந்தியின் நடைப்பயணம் எப்படி எழுச்சி மிக்கதாக இருந்ததோ அதே போல ஆந்திராவில் நாரா லோகேஷின் நடைப்பயணம் இருந்தது. இதற்கிடையே அவரது தந்தை கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார். அப்போதுதான் நாரா லோகேஷை முழு அரசியல்வாதியாக உணர முடிந்தது. அந்த கட்சியின் தலைமை பண்பு அவரிடம் வெறித்தனமாக களம் இறங்கியது. தந்தையின் சட்டவிரோத கைதுகளுக்கு எதிராக மாநிலம் தழுவிய போராட்டத்தை அவர் அறிவித்து தலைமை தாங்கி நடத்தினார். தந்தை மீது சுமத்தப்பட்ட வழக்கை எதிர்த்து உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்களுடன் விவாதித்து புது டெல்லி சென்று ஆலோசனை மேற்கொண்டு தந்தையை வெளியேவும் கொண்டு வந்தார். சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு மற்றும் பேரிடர் மேலாண்மை இவற்றில் செயல்படும் NTR நினைவு அறக்கட்டளையையும் அவர் நடத்தி வந்தவர் என்ற தகவல்களும் தற்போது கிடைக்கின்றன. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் ஆந்திராவில் ஒரு பப்பு என்று விமர்சனத்திற்கு உள்ளாகும் அளவிற்கு கடினமான உழைப்பை கொட்டி தற்போது அறுவடையும் செய்திருக்கிறார் நாரா லோகேஷ் என்று அவர் புகழப்பட்டு கொண்டிருக்கிறார்.